கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸில் வந்து கவர்னர் வந்து தடுமாறுகிறார் அப்படிங்கிறத உண்மை. அதாவது பொதுமக்களுக்கு வந்து கவர்னர் உரை அப்படின்னா ஒரு இமேஜ் எப்படி இருக்கும், அவர் பேசுகிறத அவர் தானே தயாரிக்கணும்னு சொல்லி சாதாரண விவரம் தெரியாதவர்கள் நினைக்கலாம். அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு கவர்னர் உரைங்கிறது அல்லது குடியரசுத் தலைவர் உரைங்கிறது ஆளுங்கட்சியுடைய முந்தைய ஆண்டின் நிகழ்வுகள் சாதனைகளை பற்றி சொல்லுகின்ற ஒரு விளக்க உரை. இது வெறும் கவர்னர் உரை, கவர்னரை எழுதி வச்சிருந்தாருன்னா அது மேலே விவாதம் நடக்காது. சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு அப்புறம் ஏன் விவாதம் நடக்குது? ஆளுங்கட்சி தன்னுடைய சாதனைகளாக தாங்கள் நிகழ்த்தியவைகளை பற்றி, சென்ற ஆண்டில் நிகழ்த்தியவைகளை பற்றி கவர்னர் மூலமாக அந்த உரையை நிகழ்த்துகிறார்கள். அப்போ அந்த உரையில் வந்து சொல்றது சரியா இல்லையா, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமா இல்லையா அப்படிங்கிறலாம் விவாதம் அதனால தான் நடக்குது. இது வந்து அரசியல் சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக கவர்னர் வந்து ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணாரு. நாங்கள் எல்லாருமே வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருக்கும் கான்ஸ்டியூஷனல் லா வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை பற்றி தேர்வும் உண்டு. இதுக்கப்புறம் வந்து இவங்க முழுக்க குற்ற தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற காவல் அதிகாரிகள் டே இன் அண்ட் டே அவுட் தே ஆர் டீலிங் வித் லா. அதனால அரசியல் சட்டமாகட்டும், அதன் கீழ் வருகின்ற மற்ற சட்டங்களாகட்டும் எல்லாமே வந்து கவர்னருக்கு நிச்சயமாக ஒரு தெளிவு இருக்கும். இவ்வளவு தெளிவு வந்ததுக்கு அப்புறமும் அந்த உரையை படிக்க மாட்டேன்னு சொல்றது வந்து பிடிவாதம் மட்டுமல்ல, அது சிறுபிள்ளைத்தனமானது தான். ஏன்னா இவருடைய பல செயல்கள் வந்து இந்த இதுல வந்து தேசிய கீதத்தை வந்து முதலே பாடணும்னு சொல்றாரு. இப்ப தேசிய கீதத்தை முதலே பாடணும்னு சொல்றதுக்கு, சட்டமன்றத்தில் முதலே பாடணும்னு சொல்றதுக்கு இவர் யார்? சட்டமன்றத்தில் அதை சொல்றதுக்கு இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் ஒரு மரபு இருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லா சட்டமன்றங்களையும் தேசிய கீதம் இசைக்கப்படுவதில்லை. நம்முடைய சட்டமன்றம் பிளஸ் நம்முடைய தமிழ்நாடு ஃபங்க்ஷன் எல்லா அரசுடைய விழாக்கள் எல்லாத்திலுமே வந்து முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் கூட்டம் நிறைவு வரும் பொழுது தேசிய பண். இது வந்து அரசு மட்டுமில்ல. நான் தமிழ் விழாக்கள் நடத்துறேன். நான் தில்லி தமிழ் சங்க தலைவராக இருந்தேன். அங்கேயும் அதே மரபை தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம். முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, முடிவு பொழுது தேசிய கீதம் அப்படின்னு. இப்ப ஒரு மரபு வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு இருக்கும்போது நான் சொன்னா நீங்க அதை கேட்கணும் அப்படின்னு சொல்றது சிறுபிள்ளைத்தனம். அடுத்து வந்து இவர் வந்து நிச்சயமா வந்து அரசியல் சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப பல பேருக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கவர்னர் தானே சான்சலர் நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா கவர்னருக்குன்னு அரசியலமைப்பு சட்டத்தில் சில அதிகாரங்கள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பொறுப்புகளில் ஒன்று அல்ல